இன்னைக்கு நம்ம ஏற்கனவே டெஸ்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பபிள் கிளீனர் வெர்சஸ் ஹோம்மேட் கிளீனர் அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஸ்ட்ரெயின் வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ நம்ம தூக்கி போட முடியாதுல்ல, ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்த போது ஒரு நாள் க்ரீஸை வந்து செம்மையாக ரிமூவ் பண்ணிச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் வேறு எதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ முதல்ல டேப்லலாம் சால்ட் டெபாசிட் ஆகிருக்கும்ல, அதான் நம்ம க்ளீன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பிஃபோர் பிக்சர் எடுத்துக்கிறேன். இப்போ பபிள் கிளீனர் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே வந்து இதில் ரிமூவ் ஆகுறது நல்லா விசிபிளாக தெரியுது. இப்போ நம்ம தொடச்சி பார்க்கலாம். நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போதே இதில் வந்து டெபாசிட் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. புது டேப் மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்குது. இந்த மாதிரி சர்ஃபேஸ் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும். இப்போ மெட்டல் சர்ஃபேஸில் இருக்க க்ரீஸ் தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பிஃபோர் பிக்சர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பபிள் கிளீனர் ஸ்ப்ரே பண்ணுறேன். இப்போ ஒரு 1 மினிட் இந்த சர்ஃபேஸில் அப்படியே இருக்கட்டும். இது இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. நம்ம தொடச்சி பார்க்கலாம். நம்ம இப்போ 1 மினிட் தான் ரெஸ்ட் பண்ணோம். எவ்வளோ ஈஸியாக அந்த க்ரீஸ் ரிமூவ் ஆகிடுச்சின்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பிளேஸ் மாதிரி தான் இந்த இடமும் இருந்தது. நம்ம ஸ்ப்ரே பண்ணி 1 மினிட்ல எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை விட க்ரேஸியாக இன்னொரு பிளேஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ இந்த ஹேண்டிலில் நிறைய க்ரீஸ் இருக்குது. முன்னாடி பார்த்ததை விட இது ரொம்பவே டஃப்பான ஸ்டெயின். இது நான் எவ்வளவோ க்ளீனர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு இது ஈஸியாக ரிமூவ் ஆனதில்லை. இப்போ நம்ம பபிள் கிளீனர் வந்து இதில் ஸ்ப்ரே பண்ணலாம். இது ரொம்ப டஃப்பான ஸ்டெயின்னால நான் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துடைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை வைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஹேண்டில் இருந்த டஃப்பான ஸ்ட்ரெயினும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுச்சு. நான் 2 மினிட்ஸ் தான் ரெஸ்ட் பண்ணேன். நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. ஏர் ஃப்ரையரோட ஹீட் பட்டு இந்த இடம் அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகியிருக்கு. நான் இந்த இடத்துல ஒரு சைடு வந்து பபிள் கிளீனர் யூஸ் பண்ணி இன்னொரு சைடு வந்து நார்மல் கிளீனர் யூஸ் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இப்போ ரைட் சைடில் ஒரு சின்ன பார்ட்டில் வந்து நார்மல் கிளீனர் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இப்போ இந்த சைடு வந்து பபிள் கிளீனர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணி அந்த ஃபோம் கீழே போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெயின்லாம் ரிமூவ் ஆகி போகுது. ஆனால் நம்ம யூஸ் பண்ண ஆர்டினரி கிளீனரில் அப்படி ஆகலை. இப்போ வைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா நம்ம பபிள் கிளீனர் யூஸ் பண்ணது, அதே இந்த ஸ்பாட் வந்து நார்மல் கிளீனர் யூஸ் பண்ணது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்கள் இது ரெண்டுக்கும். இன்றைக்கி பபிள் கிளீனர் எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணுதுன்றதை நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒர்த் இட். நீங்கள் இன்கேஸ் உங்கள் ஸ்டெயின் ரொம்ப திக்காக இருக்குது, க்ரீஸ் வந்து போவே இல்லை, டேப்பில் இருக்க ஸ்டெயின் ரிமூவே ஆக மாட்டுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது வாங்கலாம். 250 to 300 வரும் இந்த ப்ராடக்ட். ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.